ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் முகப்பரு கருவளையம் இருக்குது, இல்லை முக தழும்பு இருக்குது, முக சுருக்கம் இருக்குது. இந்த வெயிலுக்கு ஒரு நல்ல சோப்பை நான் வந்து தேடிட்டுருக்கேங்க. அப்படின்னா அதுக்கான ஒரு பெஸ்ட்டான சோப் தாங்க இப்போ நான் காட்ட போகிறேன், அலோவேரா சோப். ஆமாங்க. ஸோ இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ட்ரீட்டான இந்த ஒரு அலோவேரா சோப் எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அலோவேராவை இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதில் இருக்க அழுக்கு அந்த ஒரு மாதிரி கலர் ஒன்று வரும். ஸோ அது எல்லாமே வந்து போயிடும். போனதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஜூஸை நம்ம எந்த ஜூஸ் சேர்க்குறதா இருந்தாலும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ஜெல்லி வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த நுரையோடு சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த திப்பியை வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். அது அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. அலோவேரா அந்த ஜெல் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக அந்த ஜூஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டது இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 3 விதமான ஆயில் சேர்த்துருக்கேன். ஒன்று வந்து கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் பாம் ஆயில், ஆலிவ் ஆயில், இதை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஜெல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதில் லையை வந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்படி கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது லை கலந்தோடனே அப்படி தாங்க ஆகும். ஆனால் நம்ம அப்படியே சேர்க்கும் போது தான் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திப்பி கொஞ்சம் எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன்னா அந்த திப்பியை கோகோனட் ஆயிலில் வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சு சுண்டினதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கிறது. இதில் வந்து லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 ஆயில் சொன்னேன் இல்லையா, இந்த 3 ஆயிலுமே வந்து இதில் சேர்த்துடலாம். ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில். ஸோ இது எல்லாமே இதில் வந்து நான் எடுத்து சேர்த்துட்றேன். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஃப்யூஸ் பண்ண கோகோனட் ஆயில். இதில் முக்கியமானது என்னென்னா இது எல்லாமே செக்கு எண்ணெய்ங்க. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எண்ணெயுமே பியோர் செக்கு எண்ணெய் தான். ஸோ இந்த இன்ஃப்யூஸ் பண்ண இந்த கோகோனட் ஆயில் இருக்குது இல்லையா, அது பண்ணுறோம். நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணோம், அந்த திப்பிலாம் நல்லா கொதிச்சுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்னதான் இருந்தாலும் அது அடியில் லைட்டாக கொஞ்சம் இருக்கும் அந்த திப்பி மாதிரி. ஸோ அதுக்காக தான் அதை இன்ஃப்யூஸ் பண்ண, அதை வடிகட்டி எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு லைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இதையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அங்கே தெரியுது அவங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த கொஞ்சம் அந்த அன்வான்டெட்லாம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா லை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபில்ட்ரு பண்ணும்போது அது திப்பி ஆனதுனால நமக்கு நிறைய அன்வான்டட் வந்து அதில் தங்கிடும். ஸோ அந்த அன்வான்டட் நிறைய தங்கிருச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ண முடியாதுன்னா தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா லையை வந்து நம்ம கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஜூஸோட அளவையும் லையோட அளவையும் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா இதோட அளவு வந்து குறைஞ்சிரும். நமக்கு கரெக்டான சோப்பு பதம் வராது. ஸோ இது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த லைவ்லியாக கிடைக்கணுன்னா அந்த ஜெல்லை லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணது எல்லாமே நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அந்த இது சொன்னேன் இல்லையா, ஃபில்டரில் அந்த ரிமைனிங் பார்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிமைனிங் பார்ட்டு இதிலே ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், நல்லா திக்காக கிடச்சிருச்சு. அந்த ரிமைனிங் பார்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது அங்கங்கே அந்த டாட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. அதில் மோல்டில் போட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த மோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஐபிஏ போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மோல்டில் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து போர் பண்ணுறோம். ஸோ இது ஊற்றும்போது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து ஈவன் பண்ணிடலாம். ஈவன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அது நம்ம போட்ட அந்த ட்ராப்ஸ் எல்லாம் அலோவேரா அந்த இது இருக்குது இல்லையா, அந்த திப்பி மாதிரி இருக்க ரிமைனிங் போட்டோன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியுது அங்கங்கே க்ரீனாக. ஆனால் இது வந்து இப்போது இது ஒரு கலரில் இருக்கோங்க. இது காய இதோடைய கலர் மாறிடும். நான் உங்களுக்கு ஃபைனலாக இது லுக் எப்படி இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ இது வந்து ஈவன் பண்ணிடலாம். ஈவன் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்டும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக ஃபுல்லாகவே வந்து ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அங்கங்கே பாருங்கள் அந்த அலோவேரா ஜெல் அந்த ரிமைனிங் பார்ட் போட்டது எல்லாமே நமக்கு தெரியுது பார்த்திங்களா. ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுநாள் இதனுடைய லுக்கு காட்டுறேன் பாருங்கள். எஸ், இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ட்ரையாக விட்டுருக்கோம். நம்ம இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஐபிஎம்மும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் டே
நம்ம அன்மோல் பண்ணது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் ஒரு டிசைன் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன், அது ஒரு டிசைனாக ஆயிடுச்சு, ஒரு கொசன்னு. அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. சரி, இப்போ பாருங்கள் அதோட டேட் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், 8/3/25. இதுதான் நான் அன்மோல்டு பண்ண டேட்டு. ஸோ இப்போ இதுலேருந்து கரெக்டாக 1 மந்த்து 8/4/25 அன்னைக்கு இது ரெடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். 1 மந்த் வந்து இதுக்கு க்யூரிங் டைம் இருக்குது நமக்கு. உடனே யூஸ் பண்ண முடியாது கோல்ட் ப்ரெஸ்டு சோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சோப்பு வந்து சம்மருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்போயே புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்களுக்காக இதை பண்ணியிருக்கேன் நான். இன்னும் வேணுன்றவங்களுக்கு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நேமையும் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா உடனே நீங்கள் கேட்ட உடனே செஞ்சு கொடுக்க முடியாது. இதுக்கு வந்து எந்த ஒரு சோப்பு நீங்கள் கேட்டாலுமே அதுக்கு 1 மந்த் க்யூரிங் டைம் வச்சுட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ வேணுன்றவங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. நம்ம அலோவேரா சோப் ஃபார் சம்மர் ஸ்பெஷல் இஸ் ரெடி ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.